கல்யாண வத்த குழம்பு ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் சூடானதும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் தனியா, கூடவே 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக தேங்காய், கூடவே ஒரு 10 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பவுலில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஊறினதும் இதையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதும் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. கூடவே 10 சின்ன வெங்காயம் உரித்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நல்லா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கத்திரிக்காவை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே ஒரு தக்காளி இதையும் கட் பண்ணி நல்லா சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ மச்சக்கொட்டையை நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததும் இப்போ புளியை கரைச்சி ஒரு கப்பில் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கெட்டியானதும் நம்ம தேங்காவை அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கொதித்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, தனியாக அதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கலாம், அந்த பவுடர்லேருந்து 1 ஸ்பூன் எடுத்து போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் அதில் ஊற்றி குழம்புல ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பக்கத்தில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு நல்லா நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் கொஞ்சமாக தாளிப்பு வடகம், மணத்தக்காளி வத்தல் இதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அந்த குழம்புல எடுத்து அப்படியே மேலே ஊற்றி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி தட்டு போட்டு மூடி ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா ஊறினதும் எடுத்து சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுட சுட சாதத்தில் நல்லா இந்த எண்ணெய் மிதக்கிற கல்யாண வீட்டு வத்த குழம்ப ஊற்றி ஏதாவது ஒரு பொரியல், ஒரு அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே கல்யாணத்தில் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.